இன்றைக்கி நம்ம சேனலில் மல்டி கிரெயின் இட்லி பொடி செய்ய போகிறேன். இந்த ஒரு கப்பில் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் மற்ற நான் பொருள் போடுறதெல்லாம் இதே கப்பில் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கப்பை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா செவந்த நிறமாக வரணும், பொன்னிறமாக. இது வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். எந்த கப்பில் கடலப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் உளுந்து ஒரு கப். இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். உளுந்தும் பொன்னிறமாக பண்ணிட்டு பாருங்கள். இதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்தது ஒரு கப்பு எதில் அளந்தோமோ ஃபஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு. இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். துவரம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்தது பாசிப்பருப்பு. அதுவும் ஃபஸ்ட்டு அளந்த அதே கப்பு தான். இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பாசிப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு அதையும் மாற்றிட்டு 1/4 கப்பு வெள்ளை எள்ளு அதையும் வறுத்துருவோம். சூப்பில் சீக்கிரம் எள்ளு பொரிஞ்சிட்டு மாற்றிடுவோம். ஒரு 12 வரமிளகாய். காரம் கம்மியாக வேணும்னு கம்மியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா மிளகாய் இன்னும் அதிகம் சேர்த்துக்கலாம். மிளகாயும் வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை இங்கே காமிக்கிறேன். ஒரு கப்பு பொட்டுக்கடலை வறுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு 8 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் இதாகும். பெருங்காயப்பொடி, கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டு எல்லாத்துலேயும் மிக்சியில் இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சிக்கிட்டால் தான் பொடி நல்லாயிருக்கும். இப்போ உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஆற வச்சு பாட்டிலில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். மல்டி கிரெயின் இட்லி பொடி ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.